நாங்க அதெல்லாம் போடுறது அரசர் கல்லூரியிலையும் போட்டு அது பேராசிரியர் இலக்குவனார் அவர்கள் அந்த காலத்துல இருந்தே தொடங்கினார். அரசர் கல்லூரி அப்படின்னு போட்டு அதை தொடர்ந்து போட ஆரம்பிச்சுட்டார். எங்களுக்கு வித்வான் தான் பண்றோம், உலகத்தான் இங்க கிடையாது. அப்போ சென்னை பல்கலைக்கழக அங்கீகாரம் எல்லாமே வடமொழியினுடைய ஆதிக்கங்கள் எப்படி பாருங்க. தமிழ் படிக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டமெல்லாம் வித்வான். எங்களுக்குலாம் பட்டம் 2D வித்வான் பேர். அது 2D 2C அதெல்லாம் வரும். சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பட்டம், அது இசையா இருந்தா அதுக்கு ஒரு பட்டம், எல்லாருக்கும் வித்வான் தான். நாங்க வித்வான் தான். நாங்களே இலக்குவனாருடைய காலத்துக்கு பிறகு நாங்களே புலவர்னு போட்டுக்குது. நீ ஏதாவது பண்ணிட்டு போயா, நாங்க புலவர் தான் போட்டு. அதனால வித்வானுக்கு அது வித்வான் தான் எல்லாருமே எங்களுக்கு பட்டமே. 2D வித்வானே போட்டுப்பாங்க. அந்த கல்லூரி அப்படி மாற்றப்பட்டது. என்ன சொல்றேன்னா, அது ஒரு முக்கியமான செய்திக்காக சொன்னேன். தமிழ் எப்படி அங்க வந்ததுன்றதுக்காக அது சொன்னேன். பார்க்கணும் கடைசி வரையில் அதை இருந்தார். வடமொழிதான் இருக்கணும். தமிழ்நாட்டிலே தமிழ் பேசுகிற ஒரு நாட்டில வடமொழியை தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்றது. தென் திருவிதாங்கூர் சம்ஸ்கிருதம் வைக்க வேண்டும் என்று வடமொழியா வைக்க வேண்டும் என்று இங்க பரிந்துரை செய்யப்படுகிறது. வடமொழிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளமும் குழுவும் உன் உதர துதித்தெழுந்து ஒன்றுபட ஆயினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிலையாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றும் சேராசிரியர் சுந்தரம்பிள்ளையார் பாடுகிறார். ஆரியம் போல் உலக வழக்கு தெய்வ மொழிங்கிற அதே வழக்குதான் போச்சு. ஏன் கோயில் அதான் இருக்கணும்னா அது தெய்வ மொழி, அதனால அதுக்கு தெய்வத்துக்கு இது பேசுனா புரியும். தெய்வத்தை எப்படி கேவலப்படுத்துறாங்க. கடவுளை ஆன்மீகத்துக்கு கேவலப்படுத்தியது பெரியார் அல்ல, ஆன்மீகவாதிகள் தான். சம்ஸ்கிருதம் சொன்னாதான் சாமிக்கு தெரியும்னா இதை விட சாமியை கேவலப்படுத்துவதற்கு வேற யாரும் வேண்டியதில்லை. பெரியார் சொன்னார், அப்படி கேவலப்படுத்தினார். பெரியார் பண்ணுங்க. ஆன்மீக பார்ப்பனர்கள் தான் இந்த தெய்வத்தை ஆன்மீகத்தை இன்னைக்கு கேவலப்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன? எங்கும் தமிழ் இல்லை என்பது. ஐயா அவர்கள் அதான் சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறார். தனிப்பெரிய துயரம் அது. தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. தமிழ் தெருவில் மட்டுமல்ல, தமிழர்களுடைய வீடுகளிலும் இப்போது இல்லை. அடுத்தது தமிழக அவர் பாடுகிற பொழுது இப்போ மாறி போயிருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லுகிறார். பின்னாலே இவரை இலக்குவனார் அவர்களை பொறுத்த வரையில மிகச்சிறந்த கவிஞர். ரொம்ப பேர் தெரியும், ரொம்ப பேருக்கு வெளியில தெரியல. ரொம்ப பேருக்கு தெரியல, உங்களுக்கு சொல்லல. நான் சொல்றது அவை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லு. இந்த அவை முழுக்க என்னை விட தெரிந்தவர்களா இங்க இருக்க. எனக்கு ஆரம்பத்தில் பேசும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்தது. தமிழ்நாட்டுடைய நிலைமை இவ்வளவு கேவலமாக போய்விட்டது. ஆசிரியர்கள் வைத்து மாணவன் பாடம் அப்படிதான் ஆரம்பத்திலே சொல்றேன். என்ன காரணம்? இளைய தலைமுறையை நாம் கொண்டு வந்து சேர்க்கலையே. தமிழுடைய வளர்ச்சியா இருக்கு, தமிழுடைய வீழ்ச்சி இங்கதான் தொடங்கும். இளைய தலைமுறையை புறக்கணித்து விட்டு நம்ம தமிழகத்துறை பேரவையில் பேச சொன்னாங்க. அங்க போன உடனே அங்க இருந்த ஐயாக்கள் சொன்னாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம தலைமுறையினால் தமிழ் உணர்வோடு இருக்குது. அன்றில் பதிப்பு ஐயா வந்திருக்கிறாரு, இறையடிகள் அவர்கள். அவர் பார்க்கும்போது சொல்லுவார், என்னையா எல்லாரும் எதை பத்தி கவலைப்படாம இருக்கிறான், இது எப்படி இருக்க முடிகிறது? தமிழாலே வாழ்த்து கொண்டிருக்கிற தமிழாசிரியர்கள் பேராசிரியர்கள் இதை பத்தி மூச்சு விடுவதற்கானே தமிழ் எங்கேயுமே இல்லையே. தமிழ்நாட்டில் இருந்த ஒரே கோயில்ல இல்ல, இசை அரங்குகள்ல இல்ல, ஆட்சி மன்றத்தில இல்ல, பள்ளியில அரசு பள்ளியில மட்டும் இருந்தது. வேற எங்குமே கிடையாது. அரசு பள்ளியில் மட்டும்தான் தமிழ் இருந்தது. அதுக்கும் ஆபத்து. இப்போ இலக்குவனாருக்கு நினைவு நாள் நடத்துகிற என்று மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். அவர் எவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அலைந்தார், செய்தார், எவ்வளவு எழுச்சி விட வேண்டும் நினைத்தார், அவ்வளவு முடிந்தது. எனவே இந்த நேரத்தில் இலக்குவனார்
திருவையாறு. அங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அப்போ அவர் ஐயா அவருக்கு எப்பவுமே அது இவருக்கும் அந்த முதல்வருக்குமே எப்பவுமே பிரச்சனையா இருக்கும். நியாயமானவங்க எங்க போனாலும் பிரச்சனை. நம்ம நாட்டில் சொல்லுவாங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. எங்க ஒழுங்கா இருக்கணும்னா ஆமாஞ்சாமி போடணும்னு அவ்வளவுதானே. ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் ஒழுங்கா இருக்கணும்னா கூட அதுவே பெரியது. அவர் சொல்றதுக்கு அம்மா போடணும். பள்ளி முடிஞ்ச உடனே ஆலத்தம்பாடியில் ஒரு 2 ஆண்டு பணியாற்று, அதாவது பயிற்சி பெறாம திருவையாறு முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பள்ளிக்கு தான் ஐயா அவர்கள் நான் கூப்பிட்டுருந்தேன். இலக்கிய மன்றம் தொடக்கி வைக்கணும், நீங்க வரணும்னு சொல்லி வந்தாரு. அது பேசுறது பார்த்துட்டு அந்த தலைமை ஆசிரியர் கொடுக்குற காசை கொடுக்க மாட்டேன்ட்டான். வரும் போதே ஆங்கில தொல்காப்பியம் எடுத்து வந்துட்டார். தொல்காப்பியம் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் சொல்லி 1963 வெளியிட்டது. அண்ணா அவர்களால் ஏற்பொருட்கள் கழகத்தில் கொண்டு போய் அறிமுகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய களஞ்சியம். அதுதான் இலக்குவலர் முனைவர் பட்டம் பெறுவதற்காக செய்யப்பட்ட ஆய்வேடு. அது பின்னாலே நூலாக வந்தது. அதுலதான் பண்ண. இப்ப நம்மளாம் பாத்தீங்க ரொம்ப பிஹெச்டி பண்ணணும்னா ஒண்ணுமே இருக்காது. சினிமாக்கள், கதாநாயகர்கள், அதாவது எளிமையா யாராவது எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மாதிரி எடுப்பான். தொல்காப்பியத்துல போய் அவர் ஆய்வு செய்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா அவருடைய இது எப்படி நமக்கு எப்படி படிக்கவே இல்லை, காசு புத்தகம் வாங்கிக்கணும் அப்படி முன்னேறிட்டு